நீங்க ஒருவேளை அந்த பையனை நீங்க வந்து கொடூரமான முறையில் இழுத்துட்டு போறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த பையனை நீங்க அடிக்கிறதோ இல்ல அவன் கையை உடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதை எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல தமிழக அரசிற்கு இந்த வீடியோ மூலமாக நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். தஞ்சாவூர்ல நடந்த இன்சிடென்ட், அது தொடர்பாக வெளிவந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. தஞ்சாவூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க ஒரு சாலை மறியல் பண்றாங்க. எதுக்காக? மக்கள் பிரச்சனைகளுக்காக கிடையாது, அவங்க கட்சி பேனரை கீழ்ச்சாங்கிறதுக்காக சாலை மறியல் பண்றாங்க. எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு சாலையை ரோட பிளாக் பண்றாங்க. அதுல ஒரு இளைஞர் அதை தட்டி கேட்கிறார். நான் ஏதோ ஒரு முக்கியமான வேலையா போறேன், என்ன தடுக்கிறீன்னு கேட்கிறாரு. காவல்துறை அவரை அறைந்திருக்கிறது. இப்ப காவல்துறை என்ன சொல்ல வரீங்க? நீங்க விசிகா என்ன அட்ராசிட்டி சொன்னா பண்ணுவாங்க, அவங்கள நாங்க கேட்க மாட்டோம். நாங்க வந்து அதை தட்டி கேட்கிற காமன் பப்ளிக் மேல நாங்க கை வைப்போம், பொதுமக்கள் மேல கை வைப்போம் சொல்ல வரீங்களா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாலை மறியல் பண்ணானா நீங்க அவங்கள தானே நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்திட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். நீங்க எதுக்கு அதை தட்டி கேட்ட ஒரு இளைஞன் மேல நீங்க எப்படி கை வைக்கலாம்? அது உங்களுக்கு அடிக்கிற ரைட்ஸ் யார் கொடுத்தா? கான்ஸ்டிடியூஷன் ஒன்னு இருக்கா இல்லையா? அந்த நாட்டுல ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்னு இருக்கா இல்லையா? விசிகா ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி, அமைச்சரவையில் இருக்கிற ஒரு கட்சி, அவங்க யாருக்கு எதிராக சாலை மறியல் பண்றாங்க? இது என்ன அற்பத்தனமான அரசியல்? நீ ஆளுங்கட்சியில இருந்துட்டு நீயே சாலை மறியல் பண்ணா யாருக்கு எதிராக பண்ற? இந்த கேள்விலாம் இருக்கு இல்லையா? இப்போ அடித்த அந்த எஸ்எஸ்ஐ நீங்க ஒருவேளை அந்த பையனை நீங்க வந்து கொடூரமான முறையில் இழுத்துட்டு போறீங்க, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அந்த பையனை நீங்க அடிக்கிறதோ இல்ல அவன் கையை உடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னா இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். ஒட்டுமொத்த ஸ்டேஷனும் ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இதை எச்சரிக்கையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல தமிழக அரசிற்கு இந்த வீடியோ மூலமாக நான் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நீங்க ஒருவேளை அந்த பையன் மேல எஃப்ஐஆர் போட்டு நீங்க உள்ள தள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல அடிச்சு அந்த எஸ்எஸ்ஐ மேல நீங்க எஃப்ஐஆர் போடணும். அவரையும் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணும். அதுதான் நியாயம். இல்லை என்று சொன்னால் நீங்க கொடுக்கிற மெசேஜ் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மெசேஜ். எங்க கூட்டணி கட்சிக்காரன் என்ன அட்ராசிட்டி வேணா பண்ணுவான், பொதுமக்கள் அதை தட்டி கேட்க கூடாது. தட்டி கேட்டா நாங்க காவல்துறையை வச்சு அவனை தட்டுவோம், பொது இடத்துல அவனை அறைவோன்றதான் நீங்க கொடுக்கிற மெசேஜா இருக்கும். ஆகையால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன், டிவிக்கு அரசிற்கு நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா பாருங்க. பையனை உடனே விடுவீங்க. ஒருவேளை நீங்கள் வழக்கு போடுவதா இருந்தா மறுபடியும் சொல்றேன், அந்த எஸ்எஸ்ஐ மேல நீங்க எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணுங்க. அதான் நியாயம்.